சார் அஷ்டம குருன்னு எல்லாரும் சொன்னாங்க சார், நீங்களும் அதை பற்றி சொன்னீங்க. ஓட்டி லேது சுத்தமாக சீன் க்ளோஸ் சார். என்னென்ன கடன் வாங்க முடியுமோ எல்லா கடனையும் மொத்தமாக வாங்கிட்டேன். என்னென்ன வம்பு வழக்கு பிரச்சனையோ அது எல்லாத்தையும் மொத்தமாக சந்திச்சுக்கிறேன். எங்கெங்கெல்லாம் நான் தலை நிமிர்ந்து நின்னேனோ அங்கெல்லாம் இப்போ நான் தலை குனிஞ்சு நின்றுக்கிட்டு இருக்கிறேன் சார். நான் என்ன ஜாப் பண்ணுறேன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து எங்கள் வீட்டுக்கு அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் கடன் இருக்கு, வட்டி கட்டணுமே அப்படின்னு வருத்தப்படுறேன் சார்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கும், 8ஆம் இடத்தில் குரு அமர்ந்து இவர்களை சின்ன பின்னமாக சிதைத்தவர்களுக்கும், இந்த ரஜினி படத்துலலாம் சொல்றாரு பாருங்க, அந்த ஆண்டவனே ஏன் பக்கம் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. ஹாய் வியூவர்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சி மே மாதம் 15ஆம் தேதி நடக்க இருக்கிறது. குரு பயிற்சி. அதாவது இந்த விஸ்வாவசு என்ற ஒரு வருடம் பிறந்தவுடன் 2 முக்கியமான பயிற்சிகள் வருகிறது. ஒன்று ராகு கேது பயிற்சி, மற்றொன்று குரு பயிற்சி. மேலோட்டமாக பார்க்க போனால் இந்த 2 பயிற்சிகளுக்குமே ஒரு லிங்க் இருக்கு. என்ன லிங்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு என்ற கிரகம் ராகுவை பார்க்க இருக்கிறார். குரு பார்க்க கோடி நன்மை என்பது அனைவருக்குமே நன்றாகவே தெரியும். இந்த விஸ்வா என்பது பொதுவாக மக்களையும், அதாவது அனைவரையுமே குறிக்கக்கூடியது. வசு என்ற சொல்லுக்கு சம்பத், அதாவது அனுகூலம், ஐஸ்வர்யம் என்று அர்த்தம். இப்பொழுது அஷ்ட வசுக்கள் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா, அதாவது நிறைய பேருக்கு வசுக்கள், அதாவது சம்பத்துக்கள், அனுகூலங்கள், ஐஸ்வர்யங்கள் கிடைக்கக்கூடிய வருடமாகத்தான் இந்த விஸ்வாவசு வருடம் அமைய இருக்கிறது. இந்த குரு பயிற்சியை நிறைய பேர் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, வழக்கமாக ஒரு குரு பயிற்சி நடக்கும் பொழுது ஒரு சில ராசிகளுக்கு நன்மை நடக்கும், ஒரு சில ராசிகளுக்கு கொஞ்சம் அனுகூலம் இல்லாத பலன்கள் நடக்கும். ஆனால் இந்த தடவை மேலோட்டமாக பார்த்தாலே அனைத்து ராசிகளுக்குமே நல்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்கிறது. அதிலும் ஒரு சில குறிப்பிட்ட ராசிகளுக்கு எதிர்பாராத விபரீத ராஜயோகமும் கிடைப்பதற்கு தயாராக இருக்கிறது. மேலும் காலபுருஷ சக்கரம் மேஷத்திலிருந்து தொடங்கும் பொழுது பாக்யாதிபதி குரு சொந்த வீட்டை பார்க்க இருக்கிறார். மேலும் மேஷத்திற்கு 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கலத்திரம் தொடர்புகள் ஸ்தானத்தை குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்க்க இருக்கிறார். இதையும் தவிர மேஷத்திற்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கும்பராசியை குரு பகவான் 9வது பார்வை, அதாவது விசேஷ பார்வையாக பார்க்க இருக்கிறார். இந்த 11வது வீட்டில் தான் ராகு என்ற கிரகம் அமர இருக்கிறது. இந்த குரு ராகு பார்வை என்பது குரு சண்டாள யோகமாக செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறது. அதாவது மேலோட்டமா பார்த்தோம்னா, இந்த ராகுங்கிறது ஒரு இருள் கிரகம். இந்த இருள் கிரகமானது நன்மையும் கொடுக்கும், தீமையும் கொடுக்கும், தான் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து. ஆனால் இந்த தடவை ராகு என்பவர் நன்மையை மட்டும்தான் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலால, ஒரு கட்டளையில் அமர்கிறார். ஏன் அப்படின்னா, குரு ராகுவை பார்ப்பதனால் அதன் இருள் விலகி சுபகிரகமாக மாறி அனுகூலமான பலன்களை இந்த ராகு என்பவர் இனி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். நிறைய பேர் இந்த குரு பயிற்சியை ரொம்பவும் ஆர்வமாக எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி என்ன செய்ய போகிறது என்பதை இப்பொழுது துல்லியமாக காண்போம். துளாராசியை எடுத்துக்குவோம். ஒரு ஸ்ட்ராபெரி, ஒரு மேங்கோ மில்க் ஷேக்கு, ஒரு ஃபலூடா. என்ன சார் ராசிக்கு ராசி பலன் சொல்றீங்கன்னு பார்த்தா ஏதேதோ சாப்பாடு ஐட்டமாக சொல்கிறீங்க. இப்போ இந்த 4 ஐட்டம் சொன்னோம், இதில் ஏதாவது ஒன்று கொடுங்க சார் எங்களுக்குன்னு நம்ம கடைக்காரர்கிட்ட கேட்குறோம். அவர் 4த்தையும் மொத்தமாக கொண்டு கொடுத்தா நமக்கு என்ன ஆகும்? அந்த மாதிரி ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம்.
இந்த மாதிரி ஒரு டைம்லாம் துலா ராசிக்கு கோச்சாரத்தில் இனி கிடைக்குமான்னு அப்படின்னா ஜோதிடருக்கே பதில் சொல்ல முடியாது. இது நாள் வரைக்கும் இவர்களுக்கு அஷ்டம குரு சார், அஷ்டம குருன்னு எல்லாரும் சொன்னாங்க சார், நீங்களும் அதைத்தான் சொன்னீங்க. ஓட்டி லேது, சுத்தமாக சீன் க்ளோஸ் சார். என்னென்ன கடன் வாங்க முடியுமோ எல்லா கடனையும் மொத்தமாக வாங்கிட்டேன். என்னென்ன வம்பு வழக்கு பிரச்சனையோ அது எல்லாத்தையும் மொத்தமாக சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன். எங்கெங்கெல்லாம் நான் தலை நிமிர்ந்து நின்னேனோ அங்கெல்லாம் இப்போ நான் தலை குனிஞ்சு நின்றுக்கிட்டு இருக்கிறேன் சார். பேக்கப், சீன் க்ளோஸ். கடையை மூடிட்டு வாடகை கட்டலைங்கிற ஒரு காரணத்தினால சாவியை ஓனர்கிட்ட கொடுக்க போகிறேன். இப்போது உங்கள் வீடியோவை பார்க்குறேன், ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுமா? துக்கம் எனக்கு கழுத்து வரைக்கும் தொண்டை வரைக்கும் இருக்குது சார் அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஜாக்பாட் இந்த குரு பயிற்சியில் காத்திருக்கு. என்னென்ன அந்த 4 ஐட்டம் சொன்னேன். என்னென்ன 4 ஐட்டம்னா, 5ஆம் வீட்டில் இவர்களுக்கு சனி இருந்தார், இப்போ 6ஆம் வீட்டுக்கு போகிறார். 5ஆம் வீட்டில் சனிங்கிறது இவங்களுக்கு நட்பு கிரகமாக இருந்தாலும் குழந்தைங்க சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்பவும் இவங்கள டென்ஷன் படுத்தி விட்டுருச்சு. நிறையா குழந்தைகளுக்கு டியூஷன் ஃபீஸை கட்டி தனியாக இதுக்காக போய் ஒரு இடத்துல வீடு எடுத்து ஹாஸ்டலில் சாப்பாடு சரியில்லைன்னு பக்கத்துலேயே ஒரு வீடு எடுத்து கொடுத்து எவ்வளவோ பணம் செலவு பண்ணி அந்த குழந்தைங்க படிக்காமல் போனது, ஃப்ரெண்ட்ஸு டிஸ்டர்ப் பண்ணது, புதுசாக வந்த ஃப்ரெண்டு இல்லாத பழக்க வழக்கத்தெல்லாம் என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கற்றுக் கொடுத்து நைட்டு லேட்டாக்கினது, பார்ட்டிக்கு போகிறேன்னு சுற்றினது, தேவையில்லாத நட்பு, இதனால் படிப்பில் கவனம் போச்சுன்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு 5ஆம் இடத்துலேருந்து சனி பகவான் வெளியில் போகிறது ஒரு ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட்டு. 12ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்து வெளிநாட்டுக்கு போய் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை, என் சர்டிஃபிகேட் செல்லலை, என் படிப்பு செல்லலை, இதுக்காக நான் ஊரில் இருந்த காசெல்லாம் மொத்தமாக நகையெல்லாம் அடகு வச்சு வெளிநாட்டுக்கு போய் எதுவுமே செல்லாது, இவனை வரும்போது எக்ஸிக்யூட்டிவாக வரப்போகிற, மேனேஜராக வரப்போகிற அப்படின்னு சொல்லி என்னைய டேமேஜ் பண்ணி விட்டாங்க சார். இப்போ நான் ஒரு லேபர், நான் என்ன ஜாப் பண்ணுறேன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து எங்கள் வீட்டுக்கு அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை, ஆனால் கடன் இருக்கு, வட்டி கட்டணுமே அப்படின்னு வருத்தப்படுறேன் சார்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கும், 8ஆம் இடத்தில் குரு அமர்ந்து இவர்களை சின்ன பின்னமாக சிதைத்தவர்களுக்கும், 5ஆம் இடத்துலேருந்து சனி 6ஆம் வீட்டுக்கு போகுது, 8ஆம் வீட்டிலேருந்து குரு 9ஆம் வீட்டுக்கு இவர்களுக்கு ராசியை பார்க்கிறது. 12ஆம் இடம் விரயஸ்தானத்திலிருந்து கேது 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வருகிறது. நிறைய வாய்ப்புகள், அதுவும் இந்த ஐடி செக்டரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய ஆஃபர்ஸு. சார், நான் லண்டன் போகிறதா, இல்லை நான் கனடா போகிறதா, இல்லைனா அமெரிக்கா போகட்டுமா, 3 ஆர்டர்ஸ் கையில் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த குரு பகவான் ராசியை பார்க்கிறார். இதனால் பூரணமான மேன்மைகளை இவர்கள் பெற முடியும், நிறைய வெற்றி வாய்ப்புகளை பெற முடியும், நிறைய புதிய முயற்சிகளில் இவர்கள் ஈடுபடுவார்கள், அதன் மூலம் மேலும் மேலும் மேன்மை அடைவார்கள். லாபஸ்தானம் பூரணமாக கேது பகவானால் இந்த பக்கம் ஆக்டிவேட் ஆவதனால் இது நாள் வரை இவர்களுக்கு வராத அந்த லாபம் அப்படிங்கிறது இனிமே இவர்களை தேடி வரும். இவர்களுக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்க இருப்பதனால் வெற்றி மேல் வெற்றி அப்படிங்கிறது இனி இவர்களுக்கு தொடங்கும். இது நாள் வரை முடங்கி இருந்த இந்த துளாராசிக்காரர்கள் இனி முயற்சி செய்ய ஆரம்பிப்பார்கள். இவர்களுக்கு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்வது பொதுவாக ஒரு டிஃபெக்டாக எடுத்துக்கலாம். 5ஆம் இடத்தில் ராகு இருக்கும் பொழுது அவர் நிறைய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை கொடுப்பார். ஆனால் இப்பொழுது இந்த ராகுவை குரு பார்க்க இருப்பதனால் 5ஆம் இடம் பூரணமாக ஆக்டிவேட் ஆகிறது. இதில் குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, குரு பகவான் ராகுவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதும் ராகு பகவான் குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதும் இவர்களுக்கு ஒரு நட்சத்திர பரிவர்த்தனையாக 5ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் அமர்வதும் 6ஆம் அதிபதி 5ஆம் வீட்டை பார்ப்பதும். இது நாள் வரை குழந்தைகள் இல்லை சார், கல்யாணம் ஆகி 1 வருஷத்துலேயே எல்லாரும் என்ன குட் நியூஸ்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. 3 வருஷம் ஆச்சு சார், ஒன்றுமே
ஒர்க் அவுட் ஆகலை சார், இந்த புத்திர பாக்கியத்துக்காக நான் பார்க்காத டாக்டர் இல்லை சார், பண்ணாத ட்ரீட்மெண்ட் இல்லை சார், எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை சார்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அபிவிருத்தி, அதனால் எங்களுடைய பூர்வீகத்திலேருந்து வர வேண்டிய ப்ராப்பர்ட்டிஸ் வரலை, பங்காளிகளுக்குள்ள சண்டைன்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு இவர்களது பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து அந்த பூர்வீக சொத்துக்களால் ஒரு சம்பத்துக்கள், அதன் மூலம் மேலும் எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டிஸ் வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. இந்த துளாராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி போய் அமர்வது குறிப்பாக இவர்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட, துறை சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய புதிய யுக்திகளை, நிறைய திறமைகளை வெளிப்படுத்தி, என்னப்பா இத்தனை நாள் நீ ஒன்றுமே இல்லாமல் டல்லாக இருந்தியே, உனக்குள்ளற இவ்வளவு விஷயம் இருக்கா, இவ்வளவு திறமை இருக்கா, இந்த அளவு நீ பாட்டு பாடுவியா, டான்ஸ் ஆடுவியா, இவ்வளவு ஆக்டிங் டேலண்ட் இருக்கா, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு சபையில் உங்களுக்கு பாராட்டு, இதன் மூலம் நிறைய வாய்ப்பு. சார் வாய்ப்பு மட்டும் வந்தால் பத்தாது சார், அதற்குண்டான பேமெண்ட் அட்வான்ஸும் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. ஒரு தொலைநோக்கு பார்வையா, ஒரு லாங் டேர்ம்ல உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு விதமாக நீங்கள் இதனை அமைத்துக் கொள்ளுங்கள். சகோதரர்களுக்குள்ள இருக்கக்கூடிய உறவுகள் மேம்படும். திருமணம் ஆன தம்பதியினருக்குள் ஏதேதோ நிறைய பிரச்சனைகள் இருந்தது, அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து இனி சுமூகமாக நம்ம டிராவல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் துலா ராசிக்காரர்கள் தூங்கும் பொழுது நிம்மதியாக, ஒரு குழப்பம் இல்லாமல், ஒரு டென்ஷன் இல்லாமல் தூங்குவார்கள். கடன் படிப்படியாக அடையும். இவர்களுடைய தோல்வி அவமானங்களுக்கு ஒரு தீர்வு வரும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டில் சுபகாரியங்கள் வரும். துளாராசிக்காரர்கள் தான் இந்த குரு பயிற்சி, ராகு பயிற்சி, சனி பயிற்சி, இந்த 3 பயிற்சியுமே அனுகூலமாக எந்தெந்த ராசிக்கு அமையுதுன்னு பார்த்தா ஒரு 2-3 ராசிக்கு அமையுது. அதில் துளாராசியும் ஒன்று. கொலோக்கியலாக சொல்லணும்னா துளாராசிக்காரர்கள் வருமானம் வரும், அதை எண்றதுக்கு ஒரு கவுண்டிங் மிஷின் வாங்கி வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு வருமானம் வரும். கையில் எண்றது கஷ்டங்கிற ஒரு சூழ்நிலை வரும். அப்போது அதற்கு நிகராக நீங்கள் அதை ஒரு பாசிட்டிவாக உங்களுடைய பிஸ்னஸில் அவ்வளவு ப்ராடக்ட் இருக்கிற மாதிரி, அவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்கிற மாதிரி, அவ்வளவு கஸ்டமர் வர்ற மாதிரி நீங்கள் அதை நீங்கள் பார்த்துக்கணும். இதை சார் எங்களுக்கெல்லாம் ஜிபேல தான் சார் வருது அப்படிங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கக்கூடாது. அவ்வளவு ஆர்டர்ஸ் வரும். கஸ்டமர் வரும்போது ஸ்டாக் இல்லை, குடவுனில் இருக்குது, பக்கத்து கடையிலேருந்து நான் வாங்கி தரேன் அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா கஸ்டமர் உங்களுக்கு அவ்வளவு தகுதியோ திறமையோ இல்லைன்னு நினச்சிக்குவார். அதற்கேற்றார் போல் நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். கண்டிப்பாக இந்த ரஜினி படத்துலலாம் சொல்கிறாரு பாருங்க, அந்த ஆண்டவனே ஏன் பக்கம் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க. அதற்குண்டான டைம் இப்பொழுது வருகிறது. இது நாள் வரை துக்கத்தில் ஒரு மாதிரி துவண்டு போன இந்த துளாராசிக்காரர்கள் இனி தூள் கலப்பக்கூடிய காலகட்டம். வாழ்த்துக்கள் நண்பர்களே. இந்த காணொளியை உங்களது நண்பர்களுக்கும், குறிப்பாக அவர்கள் இதே ராசியில் இருக்கும் பொழுது உங்களது உறவினர்களுக்கும் நீங்கள் இதனை ஷேர் செய்யுங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். வெற்றி.